ஸ்பிரிட் படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் கடைசியில ஆரம்பிக்க போகுது. பிரபாஸ் இந்த மூவில ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா நடிக்க போறாரு. இதை டைரக்டரே சொல்லிட்டாரு. மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. விஜய் தேவரகொண்டாவோட ஃபேமிலி ஸ்டார் படத்துக்கான டீசர் நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு ரிலீஸ் ஆக போகுது. பரசுராம் டைரக்ஷன்ல விஜய் தேவரகொண்டா, மிருனால் தக்கூர் நடிக்கிறாங்க. கோபி சுந்தர் மியூசிக் பண்றாரு. ஏப்ரல் 5 மூவி ரிலீஸ் ஆகும். GN62 மூவில மலையாள ஆக்டர் சுராஜ் நடிக்க போறதா இப்ப அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி SJ சூர்யா நடிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப சுராஜ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சித்தா எடுத்த அருண்குமார் டைரக்ஷன்ல GV பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. காளிதாஸ் ஜெயராம் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல LCU ஷார்ட் பிலிமுக்கான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. இந்த ஷார்ட் பிலிம்ல அன்பு கேரக்டரும் பிரபஞ்சன் கேரக்டரும் வரும்னு சொல்லியிருக்காரு. அன்புனா அர்ஜுன் தாஸ், பிரபஞ்சன்னா காளிதாஸ் ஜெயராம். சோ இவங்க 2 பேரும் அந்த LCU ஷார்ட் பிலிம்குள்ள இருப்பாங்க. இந்த ஷார்ட் பிலிம் நெட்ஃபிளிக்ஸ்ல வர வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. எப்ப வரும்னு இப்போதைக்கு தெரியல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். தளபதி 69 அட்லி எடுக்க சான்ஸ் அதிகம்னு இப்போ ஒரு நியூஸ் பயங்கர வைரலா போகுது. இப்போ எதை வச்சு ஷேர் பண்றாங்கன்னா, அட்லி ஒரு பழைய ஈவென்ட்ல நான் இன்னும் பொலிட்டிக்கல் ஜனருக்கு போகல, ஆனா அந்த ஜனருக்கு ஒரு கதையை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு அவர் சொன்னாரு. சோ அந்த விஷயத்தை வச்சுதான் இப்போ தளபதி 69 எடுக்க போறதா ஷேர் பண்றாங்க. ஆனா கன்ஃபார்ம் ஆகல. வழக்கம் போல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டைரக்டர்ஸோட பேரு அடிப்படுது. இப்போ ரீசெண்டா RJ பாலாஜி கூட எடுக்க வாய்ப்பு அதிகம்னு சொன்னாங்க. ஏன்னா அவரோட ஆடியோ ஒன்னு வைரல் ஆச்சு. ஸ்பாட்டிஃபை ஆடியோன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய படத்துக்கு நான் ஒர்க் பண்றேன்னு சொல்றாரு. ஆல்ரெடி இவரும் விஜய்க்கு கதை சொல்லியிருக்காரு. சோ அதனால இந்த பெரிய படம் அந்த படமா இருக்குமோன்னு நிறைய பேர் அதையும் ஷேர் பண்றாங்க. இதுல என்னோட சாய்ஸ் என்னன்னா, அட்லி, கார்த்திக் சுப்ராஜ், RJ பாலாஜி இதுல யாராச்சும் எடுக்க தான் சான்ஸ் அதிகம்னு எனக்கு தோணுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 43 STR 48க்குலாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக ஏன் டிலே ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா 43 பொறுத்த வரைக்கும் கங்குவா படத்துக்கான ஒர்க் அதிகமாயிட்டு, அதனால சூர்யா 43க்கான ஷூட்டிங் தள்ளி போச்சு. STR 48 பொறுத்த வரைக்கும் அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் இன்னும் முடியல. அதனால அதுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகல. தி கோட் வெர்சஸ் கங்குவா இதுல எதுக்கு நார்த் இந்தியால எதிர்பார்ப்பு அதிகம்னு கேக்குறீங்க? ரெண்டுத்துக்குமே இப்போதைக்கு கம்மியா தான் இருக்கு. இனிமே தான் அவங்க ப்ரமோஷன் பண்ணி அதிகப்படுத்தணும். மஞ்சுமல் பாய்ஸோட கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. 10 டேஸோட கலெக்ஷன் 80 கோடி கிட்ட வருது. கவின் வெர்சஸ் மணிகண்டன் இல்லனா ஹரிஷ் கல்யாண் வெர்சஸ் அசோக் செல்வன் இதுல யாரு அடுத்த போட்டியாளர்கள்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுல யாரும் போட்டியாளர்கள் இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படத்துல அவங்க திறமையை காட்டுறாங்க. இனிமே தான் அவங்க யார் யாருக்கு போட்டின்னு தெரியும். சினிமால போட்டி தேவையானு கேட்டீங்கன்னா, சினிமால காம்படிட்டர் இருந்தா சீக்கிரமா வளர முடியும். ஸ்பிரிட் ஹீரோயின் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் ரிவீல் ஆகல. நிறைய ஹீரோயின்ஸோட பேர் அடிப்படுது. விஜய் வெற்றிமாறன் காம்போ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த காம்போ நடக்க சான்ஸ் இனிமே ரொம்ப ரொம்ப கம்மி. அக்னிய தவசி கலெக்ஷன் என்ன, வெர்டிக்ட் என்ன, ரிவ்யூஸ் எப்படி வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலெக்ஷன் 95 கோடி கிட்ட. படம் ஹிட் தான். ரிவ்யூஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவா வந்துச்சு. சூர்யா 43யோட சிதம்பரம் ஷூட்டிங் கன்ஃபார்மா? சிங்கம் 4 வருமானு கேக்குறீங்க. சிதம்பரம்ல சூர்யா 43க்கான ஷூட்டிங் போகுது. இது கன்ஃபார்ம் தான். சிங்கம் 4 மேபி ஃபியூச்சர்ல வரலாம். கங்குவா அப்டேட், கங்குவா சேட்டலைட்டை யார் வாங்கியிருக்கான்னு கேக்குறீங்க. கங்குவா அப்டேட் நேத்து நான் சொல்லியிருப்பேன். கங்குவா பட்ஜெட் பத்தி வேற புது அப்டேட் ஒன்னும் பெருசா இல்ல. சேட்டலைட் வித்துட்டாங்க. ஆனா யார் வாங்கியிருக்கான்னு ரிவீல் பண்ணல. நான் ரிவீல் பண்ணா சொல்றேன். டிக் 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 மூவி தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மூவியா இல்ல வேற ஏதாச்சும் வந்திருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல வந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் படம் இதான் நினைக்கிறேன். தரணி லிங்குசாமிலாம் இப்ப என்ன பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தரணி என்ன பண்றாருன்னு தெரியல. லிங்குசாமி அடுத்த படத்துக்கான ஒர்க்ல இருக்காரு. அவரு பையாட்டும் எடுக்க போறதா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்க போறதா நியூஸ் போகுது. சோ எதை எடுக்க போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரும்ப ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரீ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கேம் சேஞ்சர் மூவியோட ஆல் லாங்குவேஜ் சேட்டலைட்ட சன் டிவி வாங்கினதா நியூஸ் வருது. இது உண்மையான கேக்குறீங்க. இது இப்போதைக்கு ரூமர் தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்தியன் சினிமால தளபதி மட்டும் தான் 200 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பேரோட பேரு அடிப்படுது. ஷாருக் கானும் படத்துக்கு ஏத்த மாதிரியே 200 கோடிக்கு மேல வாங்குவாருன்னு சொல்றாங்க. அமரன் ரியல் எஸ்டேட் டிமாண்டி கலினியூ டு அப்டேட்டை கேக்குறீங்க. இந்த ரெண்டுத்துக்குமே இப்போதைக்கு அப்டேட் இல்ல. நான் வந்தா சொல்றேன். கொரோனா குமார் ஏன் டிராப் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்பு வேல்சிக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அதான் டிராப் ஆக காரணம்னு நினைக்கிறேன். தனிவர் 1 துப்பறிவாளன் 2க்கான அப்டேட்டை கேக்குறீங்க. இந்த ரெண்டுத்துக்குமான ஷூட்டிங் இந்த வருஷம் ஆரம்பிச்சிடும். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இனிமே தான் வரப்போகுது. நான் வர சொல்றேன். SJ சூர்யா முன்னாடி நிறைய மூவிஸ்ல நடிச்சிருந்தாலும் இடையில நல்ல மூவிஸ் அவருக்கு அமையல. இப்ப மாநாடு படத்துக்கு அப்புறமா நல்ல மூவிஸ் அவருக்கு கிடைக்குது. இதை பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரு மாநாடு மூவில இருந்து ஃபேமஸ் ஆகல. அதுக்கு முன்னாடியே வில்லன் ரோல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டாரு. மெர்சல் ஸ்பைடர் மூவில எல்லாம் செம்ம ஃபேமஸ். கந்தசாமி 2 வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் 1 அந்த அளவுக்கு பெருசா போகல. சோ 2 வர சான்ஸ் இல்ல. ராயன் மூவில நித்யா மேனன் அனிகா சுரேந்திரனையே அனௌன்ஸ் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒன்னு அவங்களுக்கு முக்கியமான ரோலா இருக்கலாம், இல்ல ரொம்ப சின்ன ரோலா இருக்கலாம். அதனால அனௌன்ஸ் பண்ணாம இருப்பாங்க. லைக்கா ஷார்ட் பிலிம்ல எப்படி சேர்றதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இனிமே தான் சொல்லுவாங்க. நான் சொல்லும் போது சொல்றேன். இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. வாடிவாசல்ல சூரிய நடிக்க போறது உண்மையானு கேக்குறீங்க. இது உண்மைதான். அவருக்கும் ஒரு ரோல் இருக்குன்னு சொல்றாங்க. வேட்டையின் அப்டேட் ட்ரெய்லர் எப்போ வரும்னு கேக்குறீங்க. ஷூட்டிங் இந்த மாசம் முடிச்சிருவாங்க. அடுத்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. சோ அந்த ரிலீஸை பொறுத்து இந்த ட்ரெய்லர் வரும்.
தமிழ் டப்புடு காமெடி மூவிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல எடுக்கிற காமெடி படமே நல்லா இருக்காது, இதுல தமிழ் டப்புடு காமெடி படம்லாம் கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. சூரிய போட்டு ஹிந்தி ரிமேக்கு எப்ப ரிலீஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜூலை 12 வரப்போகுது. ராயன் மூவில தனுஷோட பெரிய பையன் நடிக்கிறாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் நடிக்கிறாரான்னு தெரியல, ஆனா ஒரு டெக்னீஷியனா ஒர்க் பண்றதா நியூஸ் வந்திருக்கு. சிம்பிள் லைனப் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எஸ்டிஆர் 48 தான் இப்போதைக்கு லைனப்ல இருக்கு. அடுத்த ஒரு படத்தை அவரு டைரக்ஷன் பண்ணி நடிக்க போறாரு. தி டெஸ்ட் மூவி ஏப்ரல் 26 வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் வரைக்கும் வரல, நான் வந்தா சொல்றேன். ஜிவி பிரகாஷ் லைனப் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த லைனப் நான் எடுத்துட்டேன், ஆனா பழைய போன்ல இருக்கு, நான் பார்த்துட்டு இன்னொரு நாள் சொல்றேன். நேத்துக்கு வீடியோ எடிட் சூப்பரா இருந்துச்சு, அதே மாதிரி இன்னைக்கு ஏன் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி பண்ண வீடியோ சைஸ் பெருசாகுது, சோ அதை அப்லோட் பண்ணவும் டைம் ஆகுது. நான் டைம் கிடைக்கும் போது அப்படி பண்றேன். RDX 2 வருமா அண்ட் வீடியோ லாஸ்ட்ல ஏதாச்சும் கொஸ்டின் கேட்க சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. RDX 2 இப்போதைக்கு வர சான்ஸ் இல்ல, எல்லா கொஸ்டினுக்குமே கூகுள் ஆன்சர் இருக்கு. சோ நான் எந்த கொஸ்டினை கேட்கறது, நம்ம ஃப்ரேமே வச்சுப்போம். ஜோஷுவா படம் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆவரேஜான படம் தான், ஃபைட்டுக்காக வேணா ஒன் டைம் பார்க்கலாம். கேரளா ஸ்டோரி இப்பதான் பார்த்தேன், இது ரியல் ஸ்டோரின்னு சொல்றாங்களே, அது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. உண்மைன்னு தான் சொல்றாங்க, ஆனா அதுல சொல்ற எல்லாம் உண்மை கிடையாது. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கேப்டன் மில்லர். நேத்துக்கு ஈஸியா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன ஃப்ரேம் இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.